இந்த வீடியோவில் பிளாக்கரில் எப்படி சோசியல் மீடியா லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க இந்த பிளாக்கர் டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா ஐகான் லிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார் வந்து உங்களுக்கு சோசியல் பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எந்தெந்த சோசியல் மீடியா பேஜில் நீங்கள் வந்து லிங்க் வச்சுருக்கீங்களோ அது மட்டும் நீங்கள் வந்து வச்சுருங்க. ஸோ லிங்க் இல்லாத அந்த சோசியல் மீடியாவோட ஐக்கானை வந்து நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அதோடைய லிங்க் மட்டும் இப்போ நம்ம வந்து கொடுப்போம். இந்த லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரோட லேஅவுட் செக்ஷன் வந்து போங்க. இதில் நீங்கள் வந்து டாப்பில் வந்தீங்க அப்படின்னா சோசியல் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க் வந்து இதில் கொடுத்துருங்க. இப்போ நான் என்னுடைய ஃபேஸ்புக் லிங்க் வந்து இதில் நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ மீதி இருக்கக்கூடிய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் என்னென்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் பேஜ் வச்சுருக்கீங்களோ அதோடைய லிங்க் கொடுங்க. ஸோ லிங்க் இல்லாத அந்த சோசியல் மீடியா ஐக்கானை வந்து நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்டேன். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து உங்களுக்கு நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வந்து ஆகும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே சோசியல் பிளக்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜோட அந்த லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரைட் சைட் பாரில் வந்தீங்க அப்படின்னா சோசியல் பிளக்கின் இருக்கும். அதுக்கு நேராக ஒரு பென்சில் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து ஒரு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்புக் நேராக எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லிங்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் சேவ் கொடுத்துருங்க. தேவையில்லாத சோசியல் மீடியா லிங்க்லாம் இதில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கடுத்து உங்களுக்கு ஃபாலோ அஸ், அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கோட ஹோம் பேஜ் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் லிங்க் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய பிளாக்கரோட லேஅவுட் செக்ஷன் வந்து போங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஆர் ரைட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கும். இதை ஜஸ்ட் பென்சில் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கோடு மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து href ஈக்குவல் https://facebook.com/ போட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜோட யூஆர்எல் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. அண்ட் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிளாக்கரை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு இந்த டெம்ப்ளேட்டோட உங்களுக்கு லிங்க் வந்து காட்டுச்சு பார்த்தீங்களா? இப்போ அது ரிமூவ் ஆகிட்டு இப்போ நான் கொடுத்த ஃபேஸ்புக் பேஜோட இந்த ஹோம் பேஜ் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே வந்து ஆகும். விசிபிளாக உங்களுக்கு வந்து தெரியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஒருவேளை யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலோட குறிப்பிட்ட ஏதோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து யூடியூப் சேனல் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து லேஅவுட் வந்து போங்க. இதில் வந்து சப்ஸ்கிரைப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக பென்சில் மார்க் இருக்கும். உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. கீழே வந்து ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலே போயிட்டு ஸோ HTML JavaScript வந்து பார்த்தீங்கன்னா இது டிக் மார்க்கில் இருக்கும். அன்டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஹிட்டன் வந்து ஆயிரும். ஒருவேளை நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலில் பர்டிகுலராக ஒரு வீடியோவோட லிங்க் வந்து எப்படி இதில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோட லிங்க்கை நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ப்ளே செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து இந்த ஷேர் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு சின்ன விண்டோவில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை இங்கேருந்து வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த 2 ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவாங்க புரியுதுங்களா? ஸோ எம்பட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கோடு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ஆயிரும் புரியுதுங்களா? ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கூட போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட லேஅவுட் செக்ஷன் போயிட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கோடு வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேருந்து மூணாவது கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதே ஐ ஃப்ரேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டோட உங்களுக்கு வந்து க்ளோசிங் ஆகும். இது வரைக்கும் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ காப்பி பண்ண கோடை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் வந்து கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் போயிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிமூவ் ஆகிட்டு இப்போ நாம் என்ன வீடியோ கொடுத்தோமோ அந்த வீடியோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஆகும். அண்ட் இப்போ வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம என்ன வீடியோ வந்து காப்பி பண்ணோமோ அந்த வீடியோவோட செக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பிளாக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ப்ளே வந்து ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா லிங்க் வந்து ஆட் பண்ணுறதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்க் வந்து கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலில் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய யூடியூப் சேனலோட குறிப்பிட்ட ஏதோ ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து தேவையில்லாத சோஷியல் மீடியா ஐக்கான் இருக்க பட்சத்தில் அதை வந்து நீங்கள் டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எந்த ஒரு சோஷியல் ஐக்கானும் நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. பிளாக்கரோட டிஃபால்ட் லிங்க் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த லிங்க்கும் உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையில்லாத உங்கள்கிட்ட இல்லாத சோஷியல் மீடியா பேஜோட சோஷியல் ஐக்கான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுங்க.